இந்த பொறுப்பு மேலும் அதிகரிக்கும் என்பதை மட்டும் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். வாங்க பிரதர். சட்டம் ஒழுங்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிறையிலேருந்து மதுரைக்கு வந்து கைதில் தூக்கு போகிற அந்த காவலரே சரக்கு அடிச்சுட்டு போகிற இது காட்சி பார்த்துருக்கோம். இதை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா தொடர்ந்து எல்லாருமே ட்விட்டரில் தான் போட்டுருக்காங்க. இதுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கலையே. நிரந்தர தீர்வு அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வந்து முதல்ல சொன்னது மருத்துவரை தாக்கியது. விக்னேஷ் என்பவர் அவங்க தாயார் பிரேமாவுக்கு சரிவர மருத்துவ உதவி செய்யவில்லை என்ற அடிப்படையில் ஒரு மன அழுத்தத்துடன் பாலாஜி என்கிற மருத்துவரை தாக்குறார். முதல்ல அது தாக்குவது குற்றமாக தான் நான் பார்க்கிறேன். அது தவறு. எந்த ஒரு நிலைமையாக எடுத்துரைக்கின்ற இடங்கள் இருக்கிறது. உடனே கையில் ஆயுதத்தை எடுப்பது தவறு என்று நினைப்பவன் நான். அந்த செயல் செய்திடக்கூடாது. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நோபலஸ்ட் ஆஃப் ப்ரொஃபஷன் ஆங்கிலத்தில் சொல்லுவோம். நோபலஸ்ட் ஆஃப் ப்ரொஃபஷன் அப்படின்னு சொன்னால் மருத்துவர்கள் தான் உயிரை காப்பவர்கள். இறைவனுக்கு பிறகு மருத்துவர்கள் தான் உயிரை காப்பவர்கள். இப்போ நான் இன்னைக்கு உயிரோட இங்கே உட்கார்ந்துருக்கேன்னா அது காரணம் ஒரு 60 அடியிலிருந்து கீழே விழுந்து கழுத்து அடிப்பட்டு C4 C5 இன்ஜியர் ஆகி இடுப்புலேருந்து எலும்பு எடுத்து இங்கே வச்சு 2 பிளேட் வச்சு 4 ஸ்க்ரூ வச்சு என் கழுத்தே நிறுத்தியிருக்காங்கன்னா அது காரணம் தெய்வம் ஒரு புறம் இருந்தாலும் என்னை காப்பாற்றிய மருத்துவர்கள் தான். இன்னும் சைலண்டாக இருக்க சொல்லுங்க. அந்த மருத்துவர்கள் தான். ஸோ அவங்களுக்கு உரிய ஒரு மரியாதை இருக்கணும். என்றைக்குமே அவங்களுக்கு பெரிய ஒரு அந்தஸ்து. இந்த சம்பவம் நடந்திருக்க கூடாது தான். ஆனால் அவங்க சில குற்றச்சாட்டுகளை அந்த விக்னேஷுடைய தாயார் என்ன சொல்றாங்கன்னா, எங்களை சரியா அவங்க ட்ரீட் பண்ணல, மரியாதை குறைவாக நடத்துனாங்க. அது அவங்க நமது அமைச்சர் தான் அது என்ன அப்படி நடந்ததான்னு விசாரணை பண்ணி அது நடந்துச்சா இனிமேல் நடக்கக்கூடாது. அப்படி நடந்திருந்தால் அது நடந்திருக்கக்கூடாது என்ற கருத்து தான். ரெண்டாவது போதை பற்றி நீங்கள் சொன்னீங்க. இன்னைக்கு பல விதமான போதைகள். நீங்கள் ஒன்று சொல்றது நீங்கள் குடி மட்டும் அல்ல. இன்னைக்கு கஞ்சா புழக்கம், அப்புறம் ட்ரக்ஸ்ன்றாங்க. அந்த ட்ரக்ஸ் பேர் எனக்கு தெரிய மாட்டேங்குது. அதான் சொல்ல புரிஞ்சுக்கிட்டேன் பிரதர். அதனால காவலரும் தண்ணி அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது அதை எப்படி கட்டுப்படுத்த போறாங்க, சட்டம் ஒழுங்குகளை எவ்வாறு தீவிரப்படுத்த போகிறார்கள், எப்படி ஒரு ஸ்ட்ரிக்டா ஒரு டிசிப்ளின் இருக்கணும்ன்றதை உறுதி செய்ய போகிறார்கள் என்பதை நாம் வலியுறுத்தி ஆக வேண்டும். துணை முதல்வர் இப்பதான் வந்திருக்காங்க. செயல்பாடு எப்படி இருக்குன்னு சொன்னா அவர் என்ன செஞ்சிருக்கான்னு சொன்னா அவர் செயல்பாடை பத்தி சொல்லலாம். இந்த மாதிரி அறிவிச்சாரு, இதை செய்யறேன்னு சொன்னார், செஞ்சு முடிச்சிட்டாரு, ஆனால் சில குறை இருக்குன்னு சொன்னா அந்த குறையை பத்தி நான் எடுத்து சொல்லலாம். அவர் என்ன செயல்பாடுன்னா அவர் துணை முதல்வராக நியமிச்சிருக்காங்க. அவர் எல்லா பக்கம் துணை முதல்வராக இது பயணித்துக் கொண்டிருக்கிறார். என்ன செயல், என்ன அவருக்கு டார்கெட் கொடுத்துருக்காங்க, என்ன சொல்லியிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. அதனால அவர் ஏற்கனவே அந்த குடும்பத்தில் ஒருத்தரா டாக்டர் கலைஞர் அவர்களின் பேரனாக என்னுடைய முதல்வரின் மகனாக வலம் வந்து கொண்டிருக்கிறார். ஸோ அவருக்கு குறை நிறைய பற்றி நீ சொல்றதுக்கு என்ன செஞ்சிருக்கான்னு சொன்னா அதுக்கு நான் தான் பல முறை சொல்லிட்டேன். நான் எங்களுடைய இயக்கம் துவங்கியது முதல் நாங்கள் யார் வேணா அரசியலுக்கு வரணும், அரசியலுக்கு வருவது ஒரு ஜனநாயக கடமை ஆற்றும் கடமை என்று நம்ம அரசியலுக்கு வரணும்னு சொல்லியிருக்கோம். அதனால் விஜய் அரசியலுக்கு வந்தது வரவேற்கத்தக்க ஒன்று நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அதனால் கட்சி ஆரம்பிக்கும் போது மக்களுக்காக சேவை செய்கின்ற அந்த எண்ணத்தோடு வருவதை வரவேற்கத்தான் செய்ய வேண்டும். கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏதாச்சும் ஒன்று கொள்கை அடிப்படையில் அவர் நான் பேசிக்க விரும்பல. ஏன்னா இப்பதான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. போக போக தான் தெரியும் அவருடைய கொள்கைகள் என்ன, மற்ற கட்சிகளை விட இவர் என்ன சிறப்பாக செயல்படுத்த போகிறார், என்ன திட்டங்கள் வைத்திருக்கிறார், இந்த திட்டத்தை எப்படி செயல்படுத்த போகிறார் என்பதையெல்லாம் போக போக தான் தெரியும். இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்ச உடனே நாளைக்கு இதெல்லாம் சாதிச்சிருவாருன்னு ஊடகங்கள் வளர்த்துட்டு இருக்கீங்க. அந்த ஊடகங்கள் இவர் செய்யறாரு என்ன நடக்கு என்ன கேட்கறனால அரசியல் தலைவர் அவரை பற்றி பேச வேண்டியது வருது. அவரா பல கூட்டங்கள் நடத்தி அவர் பத்திரிகையாளரை சந்தித்து தான் என்ன செய்ய போகிறோம், மற்றவர்களை விட வேற மாதிரி டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் நான் பண்றது இதுவரை யாரும் கண்டிராத அளவில் ஆட்சி புரிய முடியும் என்று ஒரு அழுத்தமாக சொல்லுகின்ற நிலையிலே அது சரியா தவறா நம்ம சர்ச்சைக்கிறோம். ஒரு அரசியல் இயக்கத்தை ஆரம்பிச்ச பிறகு யாராச்சும் தாக்கினாதான் அரசியல் நடத்த முடியும் என்ற எண்ணத்துல தான் எல்லாரும் பயணிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா மக்கள் பிரச்சனை எடுத்துரைத்து அவர் அரசியல் செய்யலாம் என்று நான் நினைக்கிறேன்.